இது என் உலகம், எனது மட்டும். நான் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கேன். என்னை புரிஞ்சிக்காத யாருக்கும் என் உலகத்தை பற்றி தெரியாது. என் உலகத்தில் நான் ரொம்ப நல்லவளா, எனக்கு பிடிச்சவளா, எனக்கு ஏற்ற மாதிரி. இதில் நோ ஜட்ஜ்மெண்டல். ஏன்னா இதில் வேற ஒரு ஹியூமன் கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கிறதுனால நான் என்ன ஜட்ஜ் பண்ணிக்கவே மாட்டேன். நான் பண்ணுறது கரெக்டு, நான் கரெக்டாக தான் இருக்கேன். ஐ எம் பர்ஃபெக்ட் லைக் லோட்டஸ் அப்படின்னு நினச்சிப்பேன். ஆமாங்க, பியூர் லோட்டஸ் மாதிரி அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் உங்களை நீங்களே மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா களவும் கற்றுமாறன்னு இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. களவும் கூட கற்றுக்கிட்டு மறந்து போயிடணுமா. ஸோ தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை. மேபி நீங்கள் ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் இருந்தீங்கன்னா டக்குன்னு வெளியே வாங்க. பழமொழியெல்லாம் சும்மா இல்லை, வாழ்க்கையில் நடைமுறைக்காக தான். நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு திருந்தி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தான் அவங்களாம் அவ்வளோ அழகாக முத்து முத்தான வார்த்தைகளை எழுதியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஆஃப் டே, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 2 லாங் டேவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். மார்னிங் 9:30 to நைட் 10 வரைக்கும். வீட்லேயும் வேலை. ஸோ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்துச்சிட்டேன், 8 மணிக்கு. இப்போ வரைக்கும் எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஆனால் பசிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. ஒரு வேளை லேட் நைட் தூங்கினதுனால கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 180 ரூபாய்க்கு ஒரு பாட் வாங்கினேன். ஒரு ரூபாவும் பார்த்து பார்த்து தான் நான் செலவு செய்வேன். ஆனால் அந்த செலவு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் என்னை சந்தோஷப்படுத்தணும்னு எப்போவுமே நான் நினைப்பேன். ஸோ ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது இருந்தாலும் அது ரொம்ப யோசித்து தான் நான் வாங்குவேன். அப்படி நான் வாங்கி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். ஸோ என்கிட்டேருந்து மேபி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கேன்னா அது உங்களுக்காக இல்லை, அது என் சந்தோஷத்துக்காக. கொஞ்சம் செல்ஃபிஷ்னே நினச்சிக்கோங்களேன். ஆமாம், இந்த மண்ணெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் மண்ணெல்லாம் மாற்றினேன். இந்த புத்தா பாட் பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன். ரேட்லாம் மறந்து போயிடுச்சு. ஆனால் தண்ணி ஊற்றி நான் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். நல்லா வேர் விட்டு 2 இலை விட்டுருந்தது. ஸோ அதை கட் பண்ணி ஒரு 4 தொட்டியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த ப்ராசஸில் இறங்கிட்டேன். 4 நாளாக இது வேலையை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இது பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக எனக்கு இருந்தது. இந்த மணி பிளான்ட்லாம் நான் எங்கேருந்து தெரியுமா எடுத்தேன்? ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் நான் மேக்கப்புக்கு. அந்த இடத்துல வாட்ச்மேன் கிட்டே கேட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேனே அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வரும்போது ஒரே ஒரு கலை தான். இன்றைக்கி 4-5 கலை என்கிட்ட இருக்குது. ஸோ எதுவுமே மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். ஒத்தையாக இருந்ததை 4, 8, 10 மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை இந்த மணி பிளான்ட் மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் எல்லாருக்கும் இப்போது ரொம்ப சேடாக இருக்கும்போது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது, மனசு குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன். இதெல்லாம் பார்க்க என்னடா இது குழந்தைத்தனமாக தெரியும். இதெல்லாம் பண்ணும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகுது. இப்போ என்ன மனநிலைனா, என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல, வாழ்க்கை கரெக்டாக தான் போகுதான்னு தெரியல, கரெக்டான முடிவுகள் தான் எடுத்துருக்குமான்னு தெரியல, எதுவுமே தெரியல. 100 நாள் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அழகாக மாறும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய வீடியோ கண்டினியூவாக போடணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 100 நாளில் என் வாழ்க்கை அழகாக மாறுறதை நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.